கிறிஸ்தவ நாடுகளிலும் பெரும்பான்மையாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சூழ இருக்கிற இடங்களிலும் ஒவ்வொரு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அது மரியாளின் விண்ணேற்பு நாள் என்கிற அடிப்படையில் அந்த நாளை கத்தோலிக்க கிறிஸ்தவம் கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நாள் இந்திய தேசத்திலே சுதந்திர தினம் என்கிற அடிப்படையில் அந்த பொது விடுமுறை. ஆனால் வேறு சில நாடுகளிலே இந்த மரியாளின் விண்ணேற்பு நாள் என்று கூறி அதை பப்ளிக் ஹாலிடே ஆட்ட என்ன செய்யறாங்க, கொண்டாடுகிறார்கள். அன்றைக்கு மரியாளை குறித்தும் மரியாளுடைய சில செயல்பாடுகளை குறித்தும் அவைகளில் சில வேதத்திற்கு உட்பட்டதாகவும் சில வேதத்திற்கு உட்படாததாகவும் இருக்கிற அந்த சூழல் அவைகளை தியானித்து அந்த நாள் என்ன செய்யறாங்க, அப்படியாக அனுசரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே இந்த காரியம் நிகழ்த்தப்பட்டாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாவற்றிற்கும் நமக்கு அளவுகோல் வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாள் விண்ணேற்றம் அடைந்ததாக வேதத்துல எந்த இடத்திலும் சொல்லப்படல. ஒரு மனுஷனுக்கென்று வேதம் ஒரு நேதியை வச்சிருக்கு. அந்த நேதியின் அடிப்படையில தான் மனிதன் செயல்படுவான். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனம் சொல்லுகிறது, மனிதர் ஒரே ஒரு முறை சாவுக்கு உட்படுகின்றனர், பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இது அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற நேதி. இதுதான் நேதி. மரிக்க வேண்டும், இறுதி தீர்ப்பு அவனுடைய வாழ்விலே வருகிறது. இந்த வசனத்திற்கும் வேதத்தில் உள்ள 2 நபர்களுடைய அனுபவத்திற்கும் தான் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சற்று வித்தியாசம் இருக்கு. ஏனோக்கும் எலியாவும். ஏனெனில் அவர்கள் மரிக்காதபடிக்கு என்ன செய்தாங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அது ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, அதற்கு பின்பாக இருக்கிற காரியம் என்னங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப நேரடியாக தெரியாது. தேவன் அவருடைய நீதியின் அடிப்படையிலும் உண்மையின் அடிப்படையிலும் அவங்க என்ன செய்திருக்கிறார், எடுத்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் அந்த வகையில எடுத்துக்கொள்ளப்பட்டதாக என்ன செய்ய சொல்லல, வேதத்துல எந்த இடத்துலயும் சொல்லப்படல. கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் இதை என்ன தெரியுமா செய்யறாங்க, நம்புறாங்க. எப்படி, மரியாள் மரிக்காமலே என்ன செய்யறாங்க, விண்ணேற்பு அடைந்தார்கள் என்று சொல்லி வேத அடிப்படையிலே பூமியில், அதாவது இயேசுவின் தாயாகிய மரியாள் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு நல்ல செய்திகளை தருகிறது. அது என்னது, எழுதப்பட்டதின் அடிப்படையில் வாசிக்கிற பொழுது அவங்க என்ன பாடம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் என்றால், முதலாவது விஷயம், அவர்கள் இலவசமான மீட்பை பெற்றுக் கொண்டார்கள். மரியாள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய 2வது அருள் செய்தி, இவர்கள் இறை வார்த்தைக்கு அடிபணிந்தார்கள். 3வது, அவர்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். 4வது, அவர்கள் கடவுளை உள்ளத்தில் வழிபட்டார்கள். இறுதியாக அவர்கள் விசுவாசிகளின் ஐக்கியத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள்.